அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக வெந்தய கீரையை கொண்டு இரத்தத்தை சுத்தம் செய்வதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது மற்றொரு முறையில் இரத்தத்தை தூய்மைப்படுத்துவதற்கான ஒரு எளிய மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை புதினா. ஈயச்ச மூலிகை, புதினை, புதின் என்று பல வகையான பெயர்களில் அழைக்கப்படுகிறது. இது மின்டா சட்டைவா என்று தாவரவியல் பெயரில் அழைக்கப்படுகின்றன. ஆங்கிலத்தில் மின்ட் என்று அழைக்கப்படுகின்றன. இதன் அற்புதமான நறுமணம் பல வகையான நோய்களை போக்கும். சாதாரணமாக நாம் வெறும் வயிற்றில் புதினாவை 1-2 இலைகள் மென்று சாப்பிட்டு வந்தால் நன்றாக பசி எடுக்கும், ஜீரண சக்தியை மேம்படுத்தும். அந்த நாள் முழுவதும் உடல் சுறுசுறுப்பாக இருக்கும். முழுமையான இரத்தத்தில் கிருமிகளை நீக்கி மூளை பகுதிக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும். இரத்தத்தில் இருக்கக்கூடிய ஈஎஸ்ஆரை அளவோடு குறைக்கும். இரத்த அழுத்தத்தை முழுமையாக நீக்கக்கூடிய ஒரு அரிய மூலிகை புதினா. ஆகையால் நாம் புதினாவையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் வேப்பிலை கொழுந்து. வேப்பிலை மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. வேப்பம் வேர், வேப்பம் பட்டை, வேப்பனுடைய குச்சி, வேப்பன் ஈர்க்கு, வேப்பிலை, வேப்பம் பழம், வேப்பன் விதை, இவ்வாறு பல பாகங்களும் இன்றியமையாத ஒரு மருத்துவ பயன்களை கொண்டுள்ளன. இன்று கூட கிராமத்தில் வெறும் வயிற்றில் ஒரு கைப்பிடி அளவிற்கு வேப்பங்கொழுந்தை மென்று தின்பார்கள். அவ்வாறு அவர்கள் சாப்பிடும்போது சரும நோய், இரத்த சுத்தம் அடைதல், வயிற்று வலி, அதிகப்படியான கொழுப்புகள் இவையெல்லாம் நீங்கி உடலை உறுதிப்படுத்தும். வேப்பங்கொழுந்து பல அரிய மருத்துவ பண்புகளை கொண்டுள்ளன. இரத்தத்தில் ஏற்படுகின்ற புற்றுநோய் கிருமிகளை முழுமையாக கொல்லும். இரத்தத்தில் ஏற்படுகின்ற கட்டி, இரத்த கட்டியை முழுமையாக கரைக்கும் என்பதால் நாம் வேப்பிலை கொழுந்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் தேன். தேன் ஒரு இயற்கை இனிப்பாகவும் பல வகையான பூக்களில் இருந்து சேகரிப்பதால் மருத்துவ பயன்களையும் கொண்டதால் நாம் தேனையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். புதினா இலை 15 கிராம், வேப்பன் கொழுந்து 5 கிராம், தேன் தேவையான அளவிற்கு. அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக தாலிசபத்ரி என்கிற மூலிகையை கொண்டு ஆஸ்துமா நோயை நீக்குவதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்த்தோம். இப்பொழுது நமக்கு இரத்த அழுத்தம் என்கிற நோய் ஏற்பட்டால் அதை முற்றிலும் நீக்கிக் கொள்வதற்கான ஒரு எளிய மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். பிளட் பிரஷர் என்று சொல்லக்கூடிய இரத்த அழுத்தம் 2 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. குறை இரத்த அழுத்தம், உயர் இரத்த அழுத்தம். ஹை பிளட் பிரஷர், லோ பிளட் பிரஷர் என்று அழைக்கப்படுகிறது. குறிப்பாக குறைந்த இரத்தம் அழுத்தம் உடையவர்கள் திடீரென்று தலை சுற்றுதல், மயக்கம் போட்டு கீழே விழுதல், ஒரு வகையான அடிக்கடி மயக்கம் இவையெல்லாம் ஏற்படும். உயர் இரத்த அழுத்தம் என்கிற நோய் உடையவர்கள் திடீரென்று கோபப்படுதல், ஒரு வகையான படபடப்பு, எதிலும் நிதானமின்மை, அதிகப்படியான தூக்கமின்மை போன்ற நோய்களால் பாதிக்கப்படுவார்கள். இந்த 2 வகையான இரத்த அழுத்த நோயும் முழுமையாக தீர்த்து கொள்வதற்கான ஒரு எளிய மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். அதற்காக
இன்று நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை ஜீரகம். அன்பான நேயர்களே, ஜீரகம் பல்வேறு வகையான நோய்களை போக்கும், உள் உறுப்புகளை சரி செய்யும். இது ஜீரணாபி, ஜீரண குடோரி, பித்த நாசினி என்றும் அழைக்கப்படுகிறது. உள் உறுப்புகளை பாதுகாப்பதோடு மட்டுமில்லாமல் குறைந்த இரத்த அழுத்தத்தையும் உயர் இரத்த அழுத்தத்தையும் கட்டுக்குள் கொண்டு வருகின்ற அற்புதமான ஒரு மூலிகை பொருள் ஜீரகம். இதில் இருக்கக்கூடிய நறுமணம் அற்புதமான முறையில் உணவாகவும் பயன்படுகின்றன. ஜீரகத்தை உணவுப் பொருளோடு சேர்த்து பயன்படுத்தி வந்தால் மிக எளிதான முறையில் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் கொண்டு வரும். எளிமையான முறையில் ஜீரண சக்தியை மேம்படுத்தும், வயிறு உப்பசத்தை நீக்கும். ஆகையால் ஜீரகத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை ஒரு கிருமி நாசினி. இரத்த அழுத்தம், இரத்த குறைபாடு, வைட்டமின் சத்து குறைபாடு, மேலும் மூட்டு வலி, கால்சிய குறைபாடு போன்ற நோய்கள் எல்லாம் இந்த முருங்கைக்கீரையை உணவாக எடுத்துக்கொண்டால் அதிகப்படியான பயன் பெறலாம். கர்ப்பிணி பெண்கள் முருங்கைக்கீரையை உணவாக எடுத்து வந்தால் வைட்டமின் இ சத்து கிடைத்து சுகப்பிரசவம் மேம்படும். இவ்வாறு பல அரிய மருத்துவ குணங்கள் கொண்டதால் முருங்கைக்கீரையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பொன்னாங்கண்ணி. பொன்னாங்கண்ணி ஒரு இயற்கையில் குளிர்ச்சியை ஏற்படுத்தும். இரத்த கொதிப்பு இருந்தால் அடிக்கடி நமக்கு தலை சுற்றல், கண் எரிச்சல், ஒரு வகையான படபடப்பு, திடீர் மயக்கம் இவையெல்லாம் ஏற்படும். பொன்னாங்கண்ணி இந்த மூலிகையை பயன்படுத்தினால் திடீர் மயக்கம், கண் சிவத்தல், கண்களில் ஏற்படுகின்ற பல நோய்கள், மூளை கொதிப்பு இவையெல்லாம் தடுத்து நிறுத்தும் என்பதால் நாம் பொன்னாங்கண்ணி இலையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் முசுமுசுக்கை. இரு குரங்கின் கை என்று அழைக்கப்படுகின்றன இந்த மூலிகை. இது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இரத்தத்தில் ஏற்படுகின்ற சளித்தன்மை, இரத்த அழுத்தம், இரத்தத்தால் ஏற்படுகின்ற இரத்த பித்தம் இவற்றை தடுத்து நிறுத்தும் என்பதால் முசுமுசுக்கையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் தேன். தேன் ஒரு கிருமி நாசினி. நாம் செய்ய போகின்ற மருந்திற்கு தேன் ஒரு இன்றியமையாத பொருளாக செயல்படும் என்பதால் தேனையும் எடுத்து வைத்துள்ளோம். நாம் எடுத்துக்கொண்ட ஜீரகத்தை முற்றிலும் தூய்மை செய்து பயன்படுத்த வேண்டும். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். ஜீரகம் 100 கிராம், முருங்கைக்கீரை நேரடியாக பயன்படுத்தாமல் அரைத்தெடுத்த சாறு தேவையான அளவிற்கு, பொன்னாங்கண்ணி கீரையை தூய்மை செய்து அரைத்தெடுத்த சாறு தேவையான அளவிற்கு, முசுமுசுக்கை கீரையை தூய்மையான நீரில் கழுவி எடுத்து அரைத்தெடுத்த சாறு தேவையான அளவிற்கு, தேன் தேவையான அளவிற்கு. இந்த ஜீரகம் தேனையும் தவிர்த்து மற்ற சாறுகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலில் முருங்கைக்கீரை சாறு, அடுத்ததாக பொன்னாங்கண்ணி இலைச்சாறை பார்க்கலாம். அடுத்ததாக நாம் முசுமுசுக்கை இலைச்சாற்றையும் பார்க்கலாம். வரிசையாக ஒவ்வொரு சாறையும் தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். முதலில் நாம் முருங்கைக்கீரை சாற்றில் தேவையான அளவிற்கு ஜீரகத்தை சேர்த்து ஒரு நாள் முழுவதும் வெயிலில் வைக்க வேண்டும். முதலில் ஜீரகத்தை முருங்கைக்கீரை சாற்றில் சேர்க்கவும்.